ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாமக வேட்பாளராக சௌமியா அன்புமணி அறிவிக்கப்பட்டார். தருமபுரி நாடாளுமன்ற வேட்பாளர் சௌமியா அன்புமணி, அதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாமக மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் மேலும் சௌமியா அன்புமணியை ஆதரித்து வாக்கு சேகரித்தார்கள். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் மும்முனை போட்டி நிலவுகிறது. இந்த சூழலில் சௌமியா அன்புமணியை ஆதரித்து அவரது மகள்கள் இருவரும் வீதி வீதியாக சென்று மக்களை சென்று வாக்கு சேகரித்தார்கள். அது குறித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகி அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் அதிகபட்சமாக பாமக 4 முறை வென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்.